வெல்கம் பேக். இந்த ஷார்ட் பீரியடில் ஒரு 1.5 மாதத்தில் சிஎஸ்ஐ நெட்டுக்கு குறிப்பாக ரிவிஷன் டைமில் எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்ஐ நெட் பேனா கலர் சரியில்லை. ஒரு போர்டுக்கே ஒரு கலர் இவ்வளோ பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ சிஎஸ்ஐ நெட்டுக்கு எவ்வளோ போர்ஷன் பார்க்கணும்? கொஞ்சம் கம்மி தான். ரிவிஷன் டைமில் கொஞ்சம் கம்மி தான். என்னென்னு பாருங்கள். இப்போ ஸோ லீனியர் அல்ஜிப்ராவில் எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்? இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் மெயினாக பார்த்துட்டு போகணும் எக்ஸாமுக்கு. ஃபஸ்ட்டு பார்ட் டயகனலைசேஷன். இது வந்து கண்டிப்பாக ஒரு தியரி கொஸ்டினோ இல்லை ஒரு நார்மல் கொஸ்டினோ கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதை பையனை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து ஐகன் வேல்யூஸ், அடுத்து ஐகன் வெக்டார்ஸ், அடுத்து குவாட்ரடிக் ஃபார்ம்ஸ். எஸ், இதுக்கடுத்து ஃபைனலாக அதில் நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டயகனலைசேஷன் பார்த்தீங்கனாலே லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த 5 கான்செப்ட் ரொம்ப எசென்சியல். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த 5 கான்செப்ட்லேருந்து எப்படி 3 கொஸ்டின் வந்துடும், குறையாமல் வந்துடும். கொஞ்சம் ஓரளவுக்காக நல்லா டீசெண்டாக எடுக்க நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப எசென்சியல் பார்ட்டு. இதுக்கடுத்து என்னென்ன மெயினாக பார்க்கணும்? அடுத்து மாடல் அல்ஜிப்ரா பாருங்கள். மாடல் அல்ஜிப்ரா கொஞ்சம் வாஸ்டான ஃபீல்டு. நீங்கள் ரொம்ப படிக்க வேணாம். இப்போதைக்கு குரூப்ஸும் ரிங்ஸும் மட்டும் பாருங்கள் போதும். 2 ஃபீல்டு, குரூப்ஸ், ரிங்ஸ். அது சம்மந்தப்பட்ட இன்டெக்ரல் டொமைன்ஸ். ஃபீல்டுனா என்ன, ஹோமோமார்பிசம்னா என்ன, ஐசோமார்பிசம்னா என்ன, இதை மட்டும் பாருங்கள் போதும். மேலோட்டமாக படித்தா கூட போதும். அதுலேருந்து வேறு ஒரு சில கொஷின்ஸை நம்மளால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். எதை படிக்கணுன்றது மேட்ரு, எப்படி படிக்கணுன்றது மேட்ரு. அதுக்கு முன்னாடி எதை செலக்ட் பண்ணி படிக்க போதும் இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அப்படின்றதும் மேட்டர்ஸ். ரிவிஷன் பண்ணுறவங்க எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் முதல்ல நான் டீசெண்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான பர்ஃபெக்ட் வீடியோ வந்து இது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ். இதில் நான் எப்பவுமே பார்க்க சொல்கிறது சீக்வன்ஸ் தான். சீக்வன்ஸை நல்லா பார்க்கணும். சீக்வன்ஸ், அப்புறம் சீரீஸ். இதில் கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட் ரெண்டுமே பார்க்கணும். கன்வர்ஜென்ட் சீரீஸையும் பார்க்கணும், டைவர்ஜென்ட் சீரீஸையும் பார்க்கணும். ஆனால் ரெண்டுமே எசென்சியலி இம்பார்ட்டண்ட் தான். ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. ஸோ ரியலில் இது போதும். ரியல் ஆக்சுவலாக ரொம்ப வாஸ்ட்டு. அது ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு இதில். அடுத்து காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் போல்ஸ், ரெசிடியூஸ், சிங்குலாரிட்டிஸ், இதை விட்டுறாதீங்க. இந்த 3 கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், இதை ஃபுல்லாக இது 11th இருக்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. காம்ப்ளெக்ஸில் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். முடிஞ்சால் பாருங்க. காம்ப்ளெக்ஸ், கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் முடிஞ்சால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எசென்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் சிஎஸ்ஐ நெட். அதுக்கடுத்து ஃபர்தராக ஓடி. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் அதோட ரிலேட்டட் சம்ஸ். அதில் முக்கியமாக ஒன்று சொல்ல வந்துட்டேன். பிடிஏ பொறுத்த வரைக்கும் இது ஓடிக்கு இது போதும். பிடிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயினாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போகணும். என்ன அப்படின்னா லெக்ராஞ்சி மல்டிப்ளையர். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின், லெக்ராஞ்சிஸ் மல்டிப்ளையர். ஸோ லெக்ராஞ்சி மல்டிப்ளையர் வச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ லெக்ராஞ்சி மல்டிப்ளையர்னால் என்ன, அதோட கான்செப்ட் எப்படி இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துட்டு பண்ணுங்க, போதுமானது. இதெல்லாம் நம்ம பண்ண வீடியோஸில் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட கோர்ஸ் வீடியோஸில் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எஸ். தென் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ். வழக்கம் போல் ஸ்டோகாஸ்டிக்கில் நம்ம நடத்துகிற அந்த சம்ஸ், அதை குறிப்பிட்ட ஒரு 90 மாடல்ஸ். இது ஆல்ரெடி வீடியோவே நம்ம ஆப்பில் கொடுத்துருக்கோம். நம்ம கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த 90 மாடலையும் ஃபுல்லாகவே நடத்தி நம்ம டீச் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் பார்த்தா போதும், ஒரு 2 கொஸ்டின் எழுதிடலாம். அப்போ தான் ஆப்டிடியூட், பேசிக் ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ஸ் லைக் இந்த டைமு, டிஸ்டன்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் நீங்கள் படிக்காமே போனாலும் 5 கொஸ்டின் கண்டிப்பாக எழுதலாம். நான்லாம் ஃப்ராங்காக ஒத்துக்கிறேன். எனக்கு ஆப்டிடியூட் செம்ம வீக். அது எனக்கு ஆப்டிடியூட்டில் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. மேக்ஸ் தெரிஞ்சாலும் கூட ஆப்டிடியூட் தெரியாது. ஆனால் நான் போய் எங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போதே என்னோட இக்னரன்ஸ்க்கே எனக்கு 5 கொஸ்டின் தெரியும். 5லேருந்து 6 கொஸ்டின் நான் கரெக்டாக எழுதுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் டெக்னிக்கலாக திங்க் பண்ணணும். நீங்கள் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக திங்க் பண்ணி படிச்சிட்டிங்கனாலே அதில் இருக்கிற ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல வந்த விஷயம். ஸோ சிஎஸ்ஐ நெட்டுக்கான கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. நேற்று நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி முடிவெடுத்து நாளைக்கு பாஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக இட் வுட் டேக் டைம். இட் வுட் டேக் அட்லீஸ்ட் 6 to 12 months.
நீங்கள் நல்லா எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் சிஎஸ்ஆர்ட்ட வந்து கிளியர் பண்ணவே முடியும். ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷன் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே வில் சென்ட் யூ எவ்ரிதிங் அபவுட் த கோர்ஸ் டீடைல்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம், அதில் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கைஸ் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.